ஒரு மிக்ஸி ஜாரில் 4 துண்டளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணின்னு சேர்த்து அடுப்பில் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கும் போது எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் வச்சிடலாங்க. ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பசிச்சுக்கோங்க. இல்லை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கலோங்க. இந்த மாதிரி ஒரு பலகையில் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு இந்த மாதிரி தட்டை மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயில் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தட்டையை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான அரிசி தேங்காய் தட்டை ரெடிங்க. செம்ம கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் வாசத்தோடு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.